உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் அகாடமி டெய்லி கண்டபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 2022 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காவல்துறையில் நிரப்ப இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2,000 நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2,500 வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து 1,500 ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 1,000 ருபீஸ் வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். இதோட ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெடியூலில் எந்த டவுட் இருந்தாலும் இல்லை எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை 2 டெஸ்ட் பேஜுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜுங்கிறது நியூவாக படிக்கிறவங்க, நான் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருக்கேன் ஆனால் படிக்காமல் எழுதியிருக்கேன், புதுசாக தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக வந்து தான் இந்தியன் டெஸ்ட்டு. இந்த லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், 2-3 எக்ஸாம் எழுதியிருக்கேன், 1 மார்க் 2 மார்க்லாம் எனக்கு போயிருக்கு, எனக்கு ஜஸ்ட் ரிவிஷனுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லத்தி டெஸ்ட். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லத்தி டெஸ்ட் ஜாயின் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்தியன் டெஸ்ட் அவ்வளோ காசு கொடுத்து இந்தியன் டெஸ்ட் சேர்கிறதுக்கு பதிலாக லத்தி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷனுக்காக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும், நம்ம ஒன்று எக்ஸ்ட்ராலாம் அதிகமாக பார்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா மலேசியாவிலே 10வது ஆசிய பசிபிக் காது கேளாததற்கான விளையாட்டுப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை வந்து பார்த்திங்கன்னா 24 பதக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. பதக்கங்களை வென்றவங்க பெயர் பட்டியல் கொடுத்துருக்காங்க. மணிகண்டன், ராக்கப்பன், வினித்து, சாந்தனு, கார்த்திக், முகமது யாசின், சுதன், பிரியங்கா, சுபஸ்ரீ, சமீகா, பர்வீன், ஹரிணி, ஜெர்லின், அனிகா ஆகியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதக்கங்கள் வென்றிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இவங்க பேர் டீட்டெயிலாக தெரிஞ்ச தேவையில்ல. இந்த மாதிரி மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா காதுகளுக்கான விளையாட்டு போட்டி நடந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நியூஸ்லேயே ஒன்றும் பெருசாக கொடுக்கவே இல்லை. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போகிறேன், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது ஆசிய காதுகளுக்கான விளையாட்டு போட்டி எங்கே நடந்துச்சுன்னா மலேசியா நடந்துச்சு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்யூஸ் அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடி மாநிலமாக திகழ்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. சிகிச்சைகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து தொடர் சிகிச்சை மூலம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயனடைந்த ஒரு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 கோடியை நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் நமக்கு கிடச்சிருக்கு. ஐநாவோட அங்கீகாரம் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வந்து 2,500 குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் மருந்து வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்டு வருது. ஓகேங்களா? அதே போன்று சர்க்கரை நோயாளிகளுக்கான பாதம் பாதுகாப்பும் திட்டம் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டு நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை மேற்கொள்ளப்படுது. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் இருக்குது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு, உயர் அழுத்த பாதிப்புகள் உள்ளிட்ட கொடுத்து வீடுகளுக்கே சென்று அதுக்கான மருந்து கொடுக்குறாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இன்சுலின், குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் மருந்து கொடுக்குறது. 3வது பாதம் பாதுகாப்பும் திட்டம். இது 3மே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான திட்டம். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி சார்பில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெருசாக கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்து உலக செஸ் சாம்பியனான குகேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி வழங்குறதா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக உலக செஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2022 வந்து மிகச்சிறப்பாக இது என்ன போட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டின்னு சொல்கிறாங்க. அதுவும் வேர்ல்டு லெவலில் நடக்கிறது தான். ஆனால் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எப்போவுமே டிஎன்யூஸ் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக கேட்காம கொஞ்சம் பின்னாடி தான் போய் கேட்பாங்க. ஓகேங்களா? 2023
2023 வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆனதை பற்றிலாம் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போர்டில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுள்ளார். நடப்பு வெற்றியாளரான சீனா வீரரான டிங் லினரை வந்து பார்த்தீங்கன்னா வென்று சாதனை படைச்சிருக்காரு. ஓகேங்களா, மிக இளம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போர்டில் வென்று சாதனை படைத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் டிஎன் சார்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இவர் ஆப்போசிட் பார்ட்டி யார் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சீன வீரர் டிங் லினர் அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிருக்காரு. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எப்படி வேணால் கேட்கலாம், அதனால் படிச்சுக்கோங்க. அடுத்து மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இளந்தமிழ் இலக்கிய பயிற்சி பட்டறை வந்து நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கான இந்த பயிற்சி பட்டறை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 21 வரை நடைபெற இருக்குது. தமிழக வளர்ச்சித்துறை மூலம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வரும் கவிதை கட்டுரை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் 200 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டு வருது. இல்லை ஒன்றும் இல்லை, சங்க இலக்கியம் சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது இதுதான் அதோட முக்கியமான வேலை. அந்த வகையில் நிகழாண்டு பயிற்சி பட்டறையில் வந்து பார்த்திங்கன்னா இளந்தமிழையை ஆற்றுப்படுத்தும் தமிழ் பெருவிழா அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை உலகத்தமிழ் தங்கத்தில் வந்து டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 21 வரை வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்கள் நடைபெற இருக்குது. அடுத்து குரூப் 2A மற்றும் டிஎன்பிசி பாடத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்றே வந்து பிடிஎஃப்லாம் போட்டிருக்கோம். இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து சீக்கிரம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு, நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸாம் இல்லாத நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான இந்த ஆண்டுகள்லாம் வந்து குரூப் 1 குரூப் 2 லெவலில் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். காற்று மாசுபாடு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1955 ஏற்றிருக்கிறாங்க. காற்று தர சட்டம் 1967, காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1981 1987 அப்படின்ற 2 சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. இந்த 2 இயர் கொடுத்துருக்காங்க ஒரே சட்டத்தில் அப்படின்னா அதனுடைய சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. அதனால தான் வந்து 2 இயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமானது, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்ய கோரி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டங்கள் இயற்ற முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். அதற்கு எதிர்வினையாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்குது. இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இவரை பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யறதுக்கான ஆர்டிக்கிள் என்னென்ன ரூல்ஸ் இதெல்லாம் வந்து புக்கில் படிச்சுக்கோங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. இப்போ இதில் வந்து அதை பற்றி டீட்டெயில் இருக்காது. ஆனால் இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன ஆர்டிக்கிள், எந்த இதில் நீங்கள் நடத்தணும், எந்த இதில் நீங்கள் கொடுக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டுருவாங்க. அதனால் அதை கொஞ்சம் வாசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கடந்த 2019 வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டுருவாங்க. அடுத்து முக்கியமானது 9.82 லட்சம் ஹைப்படைட்டிஸ் பி மற்றும் பென்டாவேலன் தடுப்பூசிகள் கையிருப்பு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் எதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஹைப்படைட்டிஸ் பி மற்றும் பென்டாவேலன் தடுப்பூசிகள் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருது. நாடு தழுவிய தேசிய தடுப்பூசி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். நாடு தழுவிய தேசிய தடுப்பூசி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 12 வகையான நோய்களுக்கு 11 வகையான தடுப்பூசிகள் வந்து வழங்கப்படுது. முக்கியமான விஷயம், அந்த தடுப்பூசி அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடுப்பூசி கொடுக்குறாங்கன்னா 12 வகையான நோய் இருக்கும். அதில் வந்து 11 வகையான தடுப்பூசிகள் வழங்குறாங்க. ஓகேங்களா, ஒரு 2 நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே தடுப்பூசி தான் சேமாக இருக்கும். அதனால தான் அதனுடைய கவுண்டிங் வந்து ஒன்று கம்மியாக இருக்கும். ஹைப்படைட்டிஸ் பி தடுப்பூசி என்பது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் அழற்சியை தடுக்கும். ஓகேங்களா, இது குழந்தை பிறந்தவுடன் 24 மணி நேரத்தில் கொடுக்கக்கூடிய தடுப்பூசி இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து இதன் பின்னர் குழந்தை பிறந்த 6 வாரத்திலிருந்து 10 வாரத்திலும் 14 வாரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ரணஜன்னி, கக்குவான் இருமல், தொண்டை அடைப்பான் ஆகிய நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்டாவேலன் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழங்கப்படுது. அடுத்து இலங்கை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா அனுரகுமார திசாநாயக் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியேற்ற காலத்திலேருந்து முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வரார். ஓகேங்களா, அதிபரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. டிஎன்யூஎஸ் சார்பில் கேட்டுருவாங்க. இது டிஎன்யூஎஸ் சார்பில் கேட்கறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. டிஎன்பிசிலையும் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் 2030க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6G அலைக்கற்றை தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சித்துறை இணையமைச்சரான பெம்மசானி சந்திரசேகர் வந்து பார்த்திங்கன்னா பதிலளிச்சிருக்காரு. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து எதிர்வரும் எந்த ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 6G சேவை தொடங்கப்படும் சொல்லிட்டு டிஎன்யூஎஸ் சார்பில் கேட்கலாம். ஏன்னா டிஎன்யூஎஸ் சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் வந்து இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து
சாகர்மாலா திட்ட நிதியுதவி மூலம் தமிழகத்தில் 8 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சாகர்மாலா திட்டம்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை மற்றும் 14,500 கிலோமீட்டர் செல்லக்கூடிய நீர்வழி மற்றும் முக்கிய சர்வதேச கடல் வர்த்தக வழித்தடங்கள் உத்திசார் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துகிற திட்டம். ஓகேங்களா, அந்த இப்போ வந்து ஹார்பரை மேம்படுத்துறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துறது, இதுக்கான திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாகர்மாலா திட்டம். ஓகேங்களா, இது டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்பிசி ரெண்டுலேயுமே கேட்டுருவாங்க. 2025ஆம் ஆண்டு மகா கும்பமேளா நாட்டின் கலாச்சார அடையாளமாக புதியதாக உச்சம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நதிகள் இணையக்கூடிய திரிவேணி சங்கமம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பூமியாக கருதப்படுது. 12 ஆண்டுகளுக்கு தான் ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா கும்பமேளா வந்து நடைபெறும். இதில் வந்து 2025 ஜனவரி 13 ஆரம்பித்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 45 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா வந்து நடைபெறும். ஓகேங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கும்பமேளா தான். கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருவாங்க. இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து பிரயாக்ராஜில் நடக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். 3 நதிகள் வந்து சங்கமிக்கும். 3 நதிகளோட பேர். ஓகேங்களா, அது மட்டும்தான் முக்கியம். பிரச்சனை இல்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க பிரயாக்ராஜ், அதை மறந்துடாதீங்க, அதெல்லாம் கேட்டுருவோம். சமீபத்தில் கும்பமேளா நடைபெற்ற பிரயாக்ராஜ் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டுருவாங்க. டிஎன்பிசி சார்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேட்கறது இருக்கும். டிஎன்பிசியில் இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்திற்குரிய நட்பு நாடு பட்டியலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சுவிட்சர்லாந்து வந்து நீக்கியிருக்கு. இதனடுத்து அந்த நாட்டில் செயல்பட்டு வரும் இந்திய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வரி செலுத்துகிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே நிறுவனத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்துச்சு. அந்த தீர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர் நடவடிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற இந்தியாவின் டி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுக்கான கோப்பை வந்து பார்த்திங்கன்னா கையில் ஏந்திருக்காரு. இவர் வந்து சிங்கப்பூரில் தான் இந்த போட்டி நடந்திருக்கு. இது முக்கியமானதா. ஓகேங்களா, 2024 அதாவது செஸ் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சுன்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. இது முக்கியமான கொஸ்டின், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சீன வீரரான டிங் லினருக்கு ஆப்போசிட்டில் விளையாண்டு இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 சுற்றுகள், இது 9 சுற்று வந்து பார்த்திங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக தான். குகேஷ் லினரை மோதிய கடைசி சுற்று 7 ட்ரா ஆகும் நிலையில் தான் இருந்துச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் லினர் செய்த சிறு தவறு அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. ஓகேங்களா, நம்ம போட்டித் தேர்வு எக்ஸாமும் இப்படி தான். நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்ருப்போம். நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவில் இருக்கும். எக்ஸாம்லேயும் அப்படி தான். நம்ம எக்ஸாம் கரெக்டாக எழுதுனோம்னா அந்த மனநிலைமையில் எழுதணும். வேறு இதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த மனநிலைமையில் எழுதினா மட்டும்தான் நம்மளை ஜெயிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ட்ராஃபி அப்படின்னு இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா உலக சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் அவர் செய்த ஒரு சின்ன தவறு அவருடைய பார்த்திங்கன்னா அந்த உலக சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு பதக்கத்தை போயிடுச்சு. இதனுடைய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 0.5. ஓகேங்களா, ட்ரா செஞ்சுருந்தால் 0.5, ஜெயிச்சிருந்தால் 1. ஓகேங்களா, வெறும் இந்த 0.5 இந்த ஒரு மதிப்பெண், இந்த மதிப்பெண்ணோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய எக்ஸாமாக இருக்கும் அப்படி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படிங்க. முக்கியமாக டிஎன்பிசி சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்ஐபிசி தான் வருது. அதுக்கப்புறம் தான் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதெல்லாம் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ந்து படிங்க. கேப் விடாமல் படிக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏன்னா திருப்பி படிக்கிறனால தான் ஒரு விஷயம் நமக்கு மறக்காது. இல்லை நீங்கள் வந்து அரைகுறையாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் படித்த எல்லா கொஷினும் வந்திருக்கும், ஆன்சர் பண்ண முடியாது. 2 ஆப்ஷனில் போய் நின்றுவீங்க. இதுவா அதுவா அப்படின்ற ஆப்ஷனில் போய் நின்றுவீங்க. தெளிவாக படிச்சுட்டு போகிறவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அதேமாதிரி படிக்காமல் போகிறவங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. படிக்காமல் போகிறவங்களுக்கு எது ஆப்ஷன்னே தெரியாது, எதையோ டச் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அரைகுறையாக படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. கடைசியில் இதுவான்னு கன்ஃபியூஷனில் போய் நின்றுவோம். நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். டிஎன்பிசி சார்பில் 2ஆம் நிலை காவலர் அதாவது கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்காக வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷெட்யூலை பாருங்கள். மொத்தம் 60க்கு மேற்பட்ட டெஸ்ட்டுகள் இருக்கும். நிறைய ரிவிஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கவாஸ்கர் தொடர் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா 3வது ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்பேன் தலைநகரில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. சும்மா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்டர் கவாஸ்கர் போட்டி வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இந்த 2 நாடுகளுக்கு கிடையாது நடைபெறுது. வேறு எதுவும் பெருசாக இல்லை, கேள்வி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட தான் இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதேமாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.